வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, பிரியாவை வம்பிழுப்பது எப்படி. பிரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆகி போச்சு. நைட்டு சாப்பாடு அவங்க இன்ன வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ நான் ஒரே பிடிச்சாக்குள்ளே பெட்ரூமில் மேடம் படுத்து இப்படி செல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் எனக்கு ஓட்டாரு எனக்கு தெரியாது, இன்று இரவு நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னு ஊரியாண்டு சண்டை கட்டி வம்பிழுத்து அவளை செய்ய வைக்கணும். என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். போய் ஓரியாடும் சரிங்களா. அவன் நம்மளுக்கு எப்படியாவது இன்றைக்கி நான்வெஜ், ஏன்னா நேற்று தைப்பூசமாக போச்சு சாப்பிடல. அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லன்னா கூட அது எதுவும் அது ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே தெரியலைங்க. நானும் லைட்டாக அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது சேர்த்துக்கணும். இப்போ நான் எதுவுமே சேர்க்கலையா, அது எப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் ஒன்றும் சாப்பிடாத மாதிரியே இருக்குது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. கேமரா வேறு கிளியராகவே இல்லை. இப்போ நல்லாயிருக்கு நினைக்கிறேன். ஓகே, அது எப்படி சொல்லலாம், அது ஒரு ஃபீலிங்ஸே வரமாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்ச்சர் பண்ணி அவளை ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்குற? சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய போகிற? சாப்பாடு தெரியுது. என்ன சைடிஸ், என்ன குழம்பு? ஆமாம், விளாக் தான் எடுத்துகிட்ருக்கு. என்ன குழம்பு இருக்கு? தட்டைப்பயிர் காலையில் வச்சதா? ஏ லூஸ் மாதிரி பேசாத பிரியா. அதுவே எப்படி 3 நேரம் சாப்பிட்டு கிடக்குறது? எனக்கு தெரியாது. சிக்கன் எடுத்து வர, சிக்கன் செஞ்சு கொடு. சிக்கன் செஞ்சு கொடு. உனக்கு என்ன கஷ்டமா? அது வாங்கிட்டு வந்து பிரியா சும்மா இது பண்ணிட்டு இருக்காத. நீ மாதிரி எந்திரிச்சு வா. எனக்கு தெரியாது. இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். நீ காய் வாங்கினோம்னா வேணா வந்து வாங்கிட்டு வா. எட்டே காலில் 7:30 தான் ஆகுது. சாப்பாடு நம்ம 9 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். சரி, எப்படி செய்யணும்னு சொல்லி நானே செஞ்சுக்கிறேன். நான் வந்துருச்சு. வா டைம் ஆகுது. வா பாப்பா, உனக்கு என்ன வேணும்? சிக்கன் கிரேவி. போதுமா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம். செஞ்சு கொடுக்க முடியுமா? முடியாதுல நாங்கள் போய் கடையில் சாப்பிட்டுக்கிறோம். சரி எந்திரிச்சு வா. அப்படியே வா, டைம் ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி இருப்பா. சரி வர்றியா இல்லையா? அப்படி உண்மையாகவே வேணும். இப்போ சிக்கன் எடுத்து வரை செஞ்சு கொடு. ஒன்று சிக்கன் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். டெய்லியுமே கேட்குறேன். என்னைக்காச்சும் சொன்னாலும் தானே கேட்குறோம். வா, சளிச்சிக்காம வா. அப்போ நல்லா இருக்காது குழம்பு. என்ன பண்ணுறேன்? சரி போய் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து இப்போ உடனே சமைச்சு சாப்பிட்றோம். ஓகேங்களா? பூண்டு இந்த லெகு இந்த பிஸ்கெட் பாக்கெட்டில் இதில் கிடக்குது. என்ன பிரியா, அதே ஹாப்பியாக போயிட்டுருக்குது. என்ன சொன்னது ரெடி ஆகுதா இல்லையா? ஏய், என்னைக்கு பாரு மணி என்ன 8:05. 8:25 என் கையில் சாப்பாடு கிரேவி. ஆர்டர் போட்டாலாம் வந்து நான் போய் படுத்துக்குவேன், செய்ய மாட்டேன். அதை தொட்டைனா எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் நான். நல்லா இருக்கு பிரியா, சூப்பராக இருக்கு, சாஃப்டாக இருக்குது. பாப்பா விட்டு சாமி அம்மா பார்த்து நல்லா இருக்கலாம். கறி அதாவது நந்தினிக்கா வீட்டை தாண்டி தான் வந்து ஊற்ற போகணும். நந்தினிக்கா வந்து சப்பாத்தி வச்சுருந்தாங்க. அவங்க சிக்கன் கிரேவி பண்ணி வச்சு சாப்பிட்டு போடினாங்க. நான் சப்பாத்தி மட்டும் கொடுங்க, எனக்கு டைம் வச்சு இந்த மாதிரி எப்படின்னு. என்ன உங்கள் வீட்டுக்கார எப்படி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னாங்க. நான் உனக்கு இப்போலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் ஆசையாக கேட்குறேன், அதுக்கு உனக்கு கொடுமைப்படுத்துகிறாங்களா? சந்தோஷம் பெரியமா செஞ்சேன்னா நல்லா இருக்கும். சந்தோஷமாக இருக்கேம்மா. நான் சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டுலாம் சமைக்காத. இப்போயே நான் சொல்கிறேன். இல்லைன்னா எனக்கு சமைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சிரு. இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். அத்தைட்டு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொடுத்துட்டு போயிட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. நம்ம பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எப்பவும் போல் நம்ம வேலையை பார்ப்போம். பீஸ் வெட்டிக்கிறியா? பீஸை கொஞ்சம் வெட்டி கழுவி வச்சுட்டுனா அப்புறம் வெங்காயம் இந்த கழுத்து அடிச்சுட்டு. சரி, வெட்டிட்டு சமைக்கும்போது சரி, அது வரைக்கும் நாங்கள் போய் டிவி பார்க்குறோம். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் டிவி பார்க்குறது எனக்கு பெரிய ஹெல்ப்பு.
இல்லை சும்மா சொல்லு, எதாவது பண்ணணும்னா சொல்லு. சமைக்கிறதுக்கு ஏதாவது மீன் ஆச்சு கழுவி கொடுக்கறதுக்கு, வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி கொடுக்க, தக்காளி நசுக்கி கொடுக்க, வேண்டாம், முருங்காயை முறுக்கி கொடுக்க. முருங்காயே இல்லை நம்மளுக்கு. ஏன் அது என்னது அப்புறம் அங்கே இருக்கிறது? சூம்பி போச்சு. வெளியில் வச்சா சுமி தான் போகுது, வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதை வைக்கணும், நம்ம எங்கே நமக்கு வேலையே செய்யாது. ஏன் நமக்கு என்ன வேலை? சரிங்க சமைக்கட்டும், இல்லைன்னா நாக்குக்கு ருச்சியாக செஞ்சிட மாட்டா. செய்யும்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்வது? எத்தனை தடவை வீடியோ போடுவீங்க? இல்லை இது தேங்காய் எடுக்கணுமா? இல்லை, வேண்டாமா? தேங்காய் லைட்டாக அப்படி கிரேவி மாதிரி செஞ்ச வேண்டியதானே? கிரேவி தான் சரி, தேங்காய் வேண்டாம். தேங்காய் போட்டு லைட்டாக கிரேவி பரட்டினா அப்படி. காலையிலத்துக்கு அப்படியே மிச்சமாயிரு. நானும் காலையில் சாப்பிட்டு போக வேண்டியதான். சரி வெங்காயம் கட் பண்ணி தரவா? இல்லைம்மா, நான் கற்று கிடையாதுமா. நோ தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சரி சரி செய்யும்போது கூப்பிட. சரியா? உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுமா இல்லை என்ன வேணும்? என்ன பண்ணணும்? ரொம்ப தண்ணியாட்ட வச்சு அதை அரைச்சி ஊற்றி வச்சா உனக்கு, நீ தானே குழம்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னில்லையா தானே தினமோ? கொஞ்சம் அரைச்சி வச்சுதான் உனக்கு குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. இல்லை உனக்கு பிடிக்காதுன்னா வேண்டாம் விட்டுரு. சரி வேண்டாம். உனக்கு எப்படி அப்படியே செஞ்சுக்க சாமி. அப்புறம் எங்களுக்குன்னு செஞ்சு விட அப்புறம் நீ சாப்பிட்லன்னா சங்கடமாக போயிடும். அப்போ கிரேவியோட செஞ்சு அது எப்படி சாப்பிட்டுக்க. பச்சை மிளகா கூட இருக்குது. வேண்டாம் சார். சரி நீ வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு கூப்பிட்றியா? என்ன 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 என்னமோ யோசனை, என்ன யோசனை? காய் எடுத்து வைக்க சொன்னா எங்கே? சின்ன வெங்காயத்தை அதில் கொட்டணும், பெரிய வெங்காயத்தை இதில் போடணும், பெரிய வெங்காயத்தை இதில் போடணும். நீங்கள் எடுத்து மட்டும் வைங்க, நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். சும்மா காயெல்லாம் வந்து ரகம் பிரித்து வச்சு சரி வாங்க தாளிச்சு விட்டுறலாம். கழுவிடலாம். கேரட் பீன்ஸு சௌ இந்த காயெல்லாம் வந்து என் வாழ்நாளில் நான் வீட்டுக்கு வாங்கினதே இல்லை. கருணக்கிழங்கு, அது பட்டாணிமா. சரி வாங்க இப்போ தாளிக்கலாம், டைம் வச்சு வரணும். ஆமாம் பசிக்குது வேறு எனக்கு. இது வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க, வீடியோ ஷார்ட்ஸில் எடுக்கும்போது அது எப்படி யதார்த்தமாக எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கிச்சனில் கூட சால்ட் போட்டிருப்பாங்களா அக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் இப்படி யதார்த்தமாக நான் யதார்த்தமாக நான் போடும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் சாலில் இருப்பான் இல்லாமல் இருந்துருவாங்க. கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக வர்றதில்ல. ரொம்ப எப்படி இருந்தாலும் பேச தான் பேசுகிறாங்க. ஆனால் அப்படி பேசுகிறேன்னா நாங்கள் என்ன பண்ணுறேன்னா, பிரியா வந்து இப்போ ஆல்ரெடி நான் அவள் ஏதாவது ஒரு மூடில் வேலை செஞ்சுட்டு இருப்பா. திடீர்னு நான் செல்லை தூக்கிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ இல்லை ஏதாவது யோசிச்சுட்டு செல் எடுத்துகிட்டு வருவேன். அதனால அவள் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, கிச்சனுக்குன்னு வந்தாவே செல்லை ஆட்டோமேட்டிக்காக ஷால் போட்டு வந்துக்குவா. கிச்சனுக்குள்ள நான் வரனாவே ஷால் இல்லாம நானே வரது. மேக்ஸிமம் அந்த ஷால் வந்து பக்கத்துலேயே தான் வச்சிருப்பா. நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேனா இல்ல வெளிய எங்கயாவது வேலைக்கு போயிருக்கேனானே எனக்கு தெரியல. பக்கத்துலேயே இருந்தா பக்கத்தில் எப்படி தான் ஷால் வச்சிருப்பா. டக்குன்னு நான் செல்லை எடுத்தாவே உடனே வீடியோ எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி செல்லை எடுத்து ட்ரெஸ்ஸாக போட்டுவேன். கிச்சனுக்குள்ளே இருந்தால் நான் கண்டிப்பாக என்ன வேலை செஞ்சுட்டு போய் திடீர்னு நான் வருவேன் ஏதாவது வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் போட்டே இருப்பா. மற்றபடி சொல்லிலாம் வைக்கணும், அவங்க எப்போயுமே அப்படித்தான். நம்மளோட ஓன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எப்படின்னா யதார்த்தமா எடுக்கிறது தான் வந்து நல்லா இருக்கும். சொல்லி வச்சு எடுத்தோம்னா சொல்ற மாதிரி நம்ம பேசும்போது டக்குன்னு வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமா எடுக்கிற வீடியோ அதனால எப்பவுமே ஷால் போட்டு ஷால் வந்து எப்பவுமே நான் கிச்சனுக்குள்ள வந்தா ஷால் போடுவேன். இது நிறைய பேரோட டவுட்டு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ போராடி கீராடி பிரியாவை சிக்கன் வாங்கிட்டு சமைக்க வச்சுட்டேன். ஐயே இந்த எண்ணெய் பாட்டில் கழுவவே இல்லை. இன்னைக்கு தான் கழுவ போறேன். எத்தனை நாளாக சொல்கிறேன் எண்ணெய் பாட்டில் கழுவு 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 போறேம்மா. நீங்க சொன்னனாலே நான் அதை கழுவுறேன். எண்ணெய் பாட்டில் கழுவக்கூடாதுன்னா நீ தான் சொன்ன. கழுவுனா ராசி போயிரும்னா, கழுவுலைன்னா சுத்தம் இல்லைன்னா உயிர் போயிடும். குப்பை தொட்டியா டொக்கு டொக்குங்குது. குப்பை தொட்டி காலில் உதைக்க கூடாது சொல்லுவாங்க, அங்கே லட்சுமி இருக்கும் அப்படின்னு. ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் பீஸு, சின்ன வெங்காயம் போட்டு பிரியா சிக்கன் கிரேவி செய்கிறேன். என்ன சின்ன வெங்காயம் விலை கம்மியாக தானே இப்போ? இப்போ எவ்வளோ 2 கிலோவா 3 கிலோ 100 ரூபாயா? 3.5 கிலோ 100 ரூபாயா? எக்ஸ்ட்ரா இடையில என்னமோ வேறு என்னமோ ஸ்மெல் வருது ஆயிலில். நல்லெண்ணெய் எப்போ ஊற்று தெரியுங்க? லைட்டாக சில பேர் நல்லெண்ணெயிலேயே சமைக்கிறாங்க. நலம் தரும் நல்லெண்ணெய், கடன் தரும் கடலெண்ணெய். ஆனால் நல்லெண்ணெய் வாங்கினா கடனாளி ஆயிடுவோம் தான் நாங்கள் வந்து ரேஷன் ஆகிய முன்னாடி வந்து அந்த இது போகையில் கல்லெண்ணையும் வாங்கினேன்,
எண்ணெயுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்கில தான் போய் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து அங்க மேல் மாடி வீட்டில் இருக்கையில செக்கெண்ணெய் தான் போய் வாங்கிட்டு 1 லிட்டர் கணக்குல. ஆனா 1.5 லிட்டர் தான் வாங்குவேன். 1 லிட்டர் தான் வாங்குவேன். ஒரு லிட்டர் இதுல 1/2 லிட்டர், அதுல 1 லிட்டர் தேங்காய் எப்படி இருந்தாலும் நீ வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவ. பண்ணிடுவேன். அதனால 1 லிட்டர். இப்போ அந்த 1 லிட்டரும் கட் ஆயிருச்சு. அது மிக்ஸ் பண்றதும் இல்லை வாங்குறதும் இல்லை. இந்த எண்ணெயிலே வாங்கி காய வச்சிடும். இதே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஏன் வந்து எனக்கு ஒரு டவுட். ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். பிஎம்லேயே தான் சொல்லியிருந்தீங்க. ஏதோ நாங்கள் கண்டென்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த பேக்கெட் அப்படி வச்சுருந்தேன்னா இங்கே வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு சொன்னாங்க, சிஸ்டர் ரேஷன் கடை ஆயில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதில் மட்டும்தான் கலப்படம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கலப்படம் இருக்கால இல்லை. பட் நாங்கள் இத்தனை நாளாக அதான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். அதில் எப்படி சொல்கிறேன், எல்லாரும் கடலை எண்ணெய்லாம் 350. எவ்வளவு? 400 லிட்ரு. எவ்வளோ லிட்ரு? 400 லிட்ரு போட்டு வந்து 400. நீங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இவங்க அந்த சைடு ரேட்டு கம்மினாங்க. எல்லா பக்கமும் ஒரே ரேட்டு தான். அது என்ன ரேட்டு கம்மி? ஆமா, நம்ம ஊர்ல வந்து 320 380. ஓகேவா? கல்லணையில அது என்ன 320 380ன்னு தெரியல. அங்க வந்து 300 நாங்க. எங்க? திண்டுக்கல் சைடு ஒட்டஞ்சத்திர சைடு 300. அந்த ஊர்க்காரே நான் தான். எனக்கே தெரியல, நீ சொல்ற. எனக்கு மீனா வந்து அவங்க அக்கா வரும்போது வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இங்க விட அங்க ரேட்டு கம்மிங்களா அப்படின்னாங்க. அப்படி தெரியல இப்போ வரைக்கும். எனக்கு அப்படியே தெரியல. அந்த சைடு போகவும் இல்லை. இத்தனை நாள் போயிருந்தோம்னா நான் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருக்கேன். இல்லை ஆமாங்க, ஆயில் கூட ஒன்று ஏதாவது வாங்கினா கம்மியாக இருக்குங்க. அங்கே என்ன வேலை ஏதாவது நீ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கம் லாங் ட்ரிப்பே போகவே இல்லை. பெரிய அப்போ நீ மாசமா இல்லை? ஏ ஆமாம் இருந்தேன். இல்லை அப்போ தானே நம்ம ஸ்கேன் எடுத்துட்டோம். லூசா நீயே. பெரிய இடத்துக்கு போகும்போது நீ மாசமா இருந்தியா? இல்லை, நம்ம எங்கே மாசமா இருந்தோம். ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு அவசர அவசரமாக போனோம். அப்பெல்லாம் மாசமா இருந்த நீ. இப்போ தான் நீ இப்போ நம்ம போனது எங்கன்னா அங்கே பிரீதா பாப்பா. அப்போ அதை சொல்கிறியா? ஆமாம் ஆமாம். அப்போ ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ கன்சீவாக இருந்தேன். அப்போ கன்சீவாக இருந்தேன். ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன். அதையும் மறந்துட்டேன். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏமா எங்களுக்கு சிக்கன் கிரேவி தெரியுமா? எத்தனை தடவை போடுவீங்க அப்படிங்க? எதை நீ சமைக்கிறே கம்பெனி விட்டான்னு நான் செல்ல பிடிச்சி நிற்கிறேன் உனக்காக. இருந்தாலும் பார்த்துக்க, சிக்கன் கிரேவி சின்ன வெங்காயம் போட்டுருக்காங்க. எனக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அள்ளி வச்சு சிக்கன் எடுத்து கொல்லி வைக்கணும். இல்லை அது இதில் சொல்லுவா தெரியுமா, அந்த நம்ம ஹாரர் மூவியில் அப்படியே அள்ளி தூக்கி கொல்லி வச்சுறேன். அந்த ரைமிங் அது நல்லா இருக்கும். சொல்லு போது இல்ல ஒரு நிமிஷம். இப்போ கேமராவை எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாவே எங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஹாரர் மூவி அதாவது ஸ்டோரி கேட்போம். மிஸ்டர் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் பேஜ். அப்புறம் சரண் லகஸ் அவங்க. அப்புறம் இன்னும் 2 சேனல் இருக்கு. டக்குன்னு எனக்கு பேர் வரல. அந்த இவங்களோட எல்லாம் கேட்பேன். யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கேட்பீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும். அந்த படத்தை விட அவங்க வாய்ஸ் கொடுக்கறவங்க இருக்காங்க தெரியுமா? அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆறா கொண்டு போற இடத்துல அப்படியே அவங்க பயந்து கொடுக்குற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஒரு அண்ணன் அந்த ஒரு வீடியோல வந்து இது சொல்லல அழுதாங்க. அந்த வாய்ஸ்லயே உள்ள தொண்டையில போறது உள்ள தெரிஞ்சு. அப்ப வரைக்கும் அந்த அண்ணாவோட அந்த வீடியோ நாங்க பாத்துருக்கோம். வாய்ஸ் ஓவர் பின்னாடி அந்த ஃபேஸ் கூட எங்களுக்கு தெரியாது. அப்ப வரைக்கும் அவங்க டோன் எதுலயுமே மாறினது இல்ல. சிரிப்பாரு. ஆமா, ஏதோ ஒரு படம் அவர் அழுதது. ஒரு படத்துல வந்து அவர் அழுது அந்த வாய்ஸ் கொடுத்திருந்தது வந்து நல்லாவே க்ளீனா தெரிஞ்சு கமெண்ட்லயே சொல்லிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த படம். சூப்பரா இருந்துச்சு. நீங்க யாரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணல? அதாவது ஹாரர் மூவி தமிழ் ஸ்டோரி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அப்படி கேட்டு பாருங்க. அப்படியே ஏங்க அதை பார்க்குறேன்ட்டு நம்ம வீடியோ பார்க்க விட்டுறாதீங்க. நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பிரியாமணி சேனல் வீடியோன்னு போட்டு நம்ம வீடியோ பார்த்துங்க. மிஸ் பண்ணுவாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு பிரியா வணங்குறாங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சாரமாக போட்டு இப்போ என்ன செய்கிற? கைமாவா? கிரேவியோ? என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி. காலையிலக்கு குழம்பு வச்சு விட்டுறது. எப்படி சொன்னேன்? பருப்பா? நீங்க நினைப்பீங்க என்ன காலையில வைக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னை கற்றுக் கொடுத்துருவாரு. ஆமாம், நாளைக்கு இந்த வேலை ஃபுல்லாக இருக்குது. போனோம்னா பொழுதாயிரம் வர்றதுக்கு.
பாப்பாவே ஸ்கூல் கிளம்புறதுக்கு அவள் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. என்ன வேணும்னு தெரியல, நாளைக்கு போனால் தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் நன்றாக கொத்தி விட வேண்டும். நல்லா வேகணும். அடுப்பு கொஞ்சம் ஹையில் வைங்க. அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு இருக்குது. இல்லை இல்லை, நீங்கள் கேஸு சிலிண்டரு புக் பண்ணல. பார்த்து பார்த்து மெதுவாக இல்லை, ஸ்லோவிலே வச்சு செஞ்சு முடிச்சிரு. ஸ்லோவில் வச்சாலும் அடுப்பு தானே. இதுக்கு தான் ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கணுங்கிறது. உண்மையா ஒரு கரண்ட் அடுப்பு கொடுத்துருக்கீங்க. சரி, இது கரண்ட் சொல்லி எனக்கு கரண்ட்னே வருது. கரண்ட் சரி, ஓகே. கரண்ட் அடுப்பு, ஓகே. கரண்ட்டு சொரண்டு கரண்ட் அடுப்புன்னு தான் சொல்லுவோம். கரண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். எங்கள் ஊரில் நான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். கரண்ட்டு. நீ தண்ணி அதில் ஊற்ற போகிறேன்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பியா? ஓ சரிங்க, பிரியா சமைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணலாம். போல் அந்த சிக்கனை எடுத்து உள்ளே போட்டு 2 வணக்கி அப்படியே அவன் கையால் உப்பள்ளி. ஏன் உப்பு பார்த்து போட்டியா? நீ கொஞ்சம் உப்பு என்னடி பண்ணுறப்ப? இப்போ எதுக்கு போட்ட, எதுக்கு எடுக்கிற? நீ திடீர்னு என்கிட்ட இப்படி கேட்காதீங்க. இதுக்கு தான் சிக்கன் மட்டன் செய்யல. உங்களை பக்கத்தில் நிற்க வைக்கிறதே இல்லை. எதையாவது வந்து பேசி எனக்கு குழப்பி விட்டாதீங்க. இப்போ நீ உப்பு போடும்போது நிதானத்தில் தானே இருந்த. நீ அப்படி கேட்காத. நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னு எனக்கு கேட்கக்கூடாது. நான் தோராயமாக போடுறேன். என்கிட்ட வந்து கரெக்டாக பண்ணிட்டு அட கல்லுப்பு தோதுப்புக்கு ஒரு அளவு வச்சுக்கணும். இந்த அளவு தான் அப்படிங்கிறது. நான் தோராயமாக போட்டுருவேன். என்ன பிரியா இப்படி பண்ணுற? நடிக்காதண்ணா. அப்படியே தலை சுற்றுதா திருப்பி விட்றேன் பேக் சைடில். அப்புறம் சுத்தாத தலை ஒரு பக்கமாக நின்றுடும். சுத்து உனக்கு சுத்த மாட்டாம. ஐயோ பசிக்குது. மணி 8:40. பாப்பா விஜய் டிவி மாற்றி விடுங்க. மிராக்கல் மீடியா. நேத்து வச்ச சோறு தண்ணி ஊற்றி வைக்கல. எது டப்பாக்குள்ளே இருந்துச்சு? நாங்கள் குண்டாலெல்லாம் வைக்க மாட்டோம். இப்படி டப்பாவில் போட்டு மூடி கொண்டு போய் மேலே வச்சுருந்தோம். இப்படி இருந்தால் காலையில் நான் அதவே போட்டு சாப்பிட்ருப்பேன். கெட்டு போச்சா? சோறு எதுக்கு தான் நம்ம சோறு இருக்கிறத பார்த்துட்டு தான் செய்யாது. சோறு நமக்கு இந்த சோறு வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்கள் வீட்டிலேயே ஆகவே ஆகாது எங்களுக்கு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் என்ன பண்ண காயுமே மிச்சமாச்சுக்குள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்படியே விட்டுருவாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் நான் என்னதான் பண்ணுறேன். மேலே காய வச்ச வத்தல் எடுத்துகிட்டு வரல. இன்னும் என்னோட பொழப்பு இப்படி இருக்குது. மேலே போய் நான் எடுத்துகிட்டு வரேன். வத்தல் காயத்தானே வச்சேன், அதான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நானும் மறந்துட்டேன். மேலே போகல பிரியா. இன்னைக்கு காலையில மேலே போகல. போனேண்ணா. மஞ்சத்தூள் போடுங்க, நிறைய போட்டுங்க. மஞ்சத்தூள் போடாத. மிளகாத்தூள். 2 வாட்டி பிரியா சந்தோஷமாக சமைப்பிரியா. நல்லா இல்லாமல் நான் வேறு போராடி கொண்டு கேட்டுருக்குறேன். இங்கே ஈயன் சிரிச்சுக்கிட்டே அது சிரிச்சுக்கிட்டே சாப்பிடி. மல்லித்தூள். ஐயோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். கடைக்கு வர கஸ்டமரை சிரிச்ச போகத்தோட சேலை எடுத்து போட்டா. அப்படி சரி, அதை பார்த்து எனக்கே என்னடா இது அப்படின்னு. நன்றாக வணக்கி கொள்ள வேண்டும். பிரியா வரல, அதனால நம்ம 2 கிண்டுவோம் நம்ம பங்குக்கு. என் பங்குக்கு 2 கிண்டுக்கலான்னு பார்த்தேன். அது என்ன பொடின்னு சொல்லவே இல்லை. சத்தி சாம்பார் பொடியா? சிக்கன் பொடிதான். போதும் டீ. ஐயோ திங்க முடியாது படிக்கிறான் இருக்குது. கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன்னா கும்முன்னு இருந்திருக்கும். இது என்ன சிக்கன்? இது வந்து பிரியா சிக்கன். சிலிக் சிக்கன். சிந்தாமணி சிக்கன் இருக்கும்போது சிலுக்கு சிக்கன் இருக்காதா? எனக்கு வந்து இந்த சிந்தாமணி சிக்கன் பிடிக்கும். பட் ஆனால் அதில் வந்து அந்த காரம் அல்ல. அன்னைக்கு சிந்தாமணி சிக்கன் யூடியூப்ல பார்த்தோம்ல, ஒருத்தவங்க போட்டாலும் எப்படி செஞ்சிருந்தாரு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. அது வந்து இது போட்டாரு, மிளகா என்னமோ சம்திங். மாமியார் மருமகளும் ஒருவரை நோக்கிய நேரம் இரு. 2 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா எங்க அத்தை அது கோவப்படும் போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏன்னு தெரியாதுங்க.
எங்க அத்தை கோவப்பட்டாலும் சரி இவரு அதே எங்க அத்தை கோவப்பட்டா கூட ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ கழிச்சு தான் சிரிப்பு வரும். என்னை பார்த்து ஒரு காமெடி பீஸ் பார்த்து அப்படி சொல்லலங்க, அது ஏன்னே தெரியல மாமா. அப்படின்னா நீ இன்னும் என்னோட ஒரிஜினல் முகத்தை பார்க்கலன்னு அர்த்தம். அதாவது நான் வந்து சொல்றது எனக்கு பாப்பா திட்டுவாரு கோவமா சிரிச்சிருவா. எனக்கு அந்த பிள்ளை சிரிச்சு அந்த பிள்ளை மனசு மாதிரி நானே பல்ல கடிச்சிட்டு போய் என்னை பார்த்து பார்த்து சிரிப்பா. எனக்கு சிரிப்பு வந்துடும். அவ வேற என் பின்னாடி இருப்பா, நான் சிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா இவர் கோபம் அப்படின்னாவே எனக்கு சிரிப்பு வந்துடும். இவர் கோவப்பட்டாருனாவே எனக்கு சிரிப்பு வந்துடுது. யாருன்னு தெரியும். ஆனால் என் பிள்ளை பயந்து அழுதுருவா. பாப்பா நான் பாப்பான்னு சொல்லிட்டாவே நீ தங்கம் சொல்லுப்பா தங்கம் சொல்லுப்பா. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாமா? கொதிக்கட்டுண்டி. இன்னைக்கு கொதிச்சு அதை அப்படியே நுர ததும்பி உங்களுக்கு வந்து என்ன வெண்ணெய் ஆச்சு எண்ணெய் திரண்டு வருமா? ஆமாம். சரி இருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன வேலை ஒன்று. காலை சமையலும் சேர்த்து பிரியா செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம தம்பி வேற வந்திருக்கிறாரு. சாப்பிட்டு தான் போவான். ஏய் கொசுக்கு இப்படி சொல்லிட்டேன். ஏய் அக்கா கை பக்குவோம் பம்பர் கட்ட பம்பர் கட்ட மாட்டியாவா? டேய் பம்பர் கட்ட மாட்டியா? தம்பியத்தை போற அவங்க அப்பாட்ட சொல்ற பாரு. பம்பர் கட்ட மாட்டியாடா சொல்ற நீ? சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அழகா இருக்கு அழகா இருக்கு. ஏய் 2 பேர்த்து பேசிக்கிட்டு ஒரே மாதிரியே இருக்குதுடா. ஆமா ஏப்பா ரெடி பண்ணிட்டாளுங்க. மணி என்ன 9:10. யாருக்குமா? எனக்கா? சாப்பிட மாட்டியா? ஐயோ பையன் பாவம். அப்ப இவ்வளவு நேரம் ஸ்மெல் வந்து தெரியும் உனக்கு? தெரிஞ்சதுல அடாடா பை வேற பொக்குன்னு போயிட்டேன். ஐயோ நான்வெஜ் மாதிரி பையன் பொக்குன்னு போயிட்டான். அவனை யாருப்பா? அத்தை மாமா தானே போகிறாங்க. போட மாட்டேன் சார் மாட்டேன். இதே எங்கள் அப்பா இருந்தால் கூட நான் சாப்பிட்ருப்பேன். அங்கே தான் வளர்ந்தேயாம்ல சொன்னாங்க. அது சொல்லிட்டு இருந்தாங்க. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் இப்படி யாராவது சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாமா வந்து சாப்பிடுவாங்க, பாப்பாவுக்கு நமக்கு அத்தை சாப்பிட்ருக்காங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து நாளைக்கு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போயே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு செக்கப் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பாவம் மணி காலையில் நேரமே போனோம்னா ஒரு 4 மணிக்கெலாம் வந்துடலாம். கொஞ்சம் லேட்டானாலும் 6 மணி ஆயிடும். அதனால் சரி செஞ்சுட்டோம்னா காலையில் டக்குன்னு கொஞ்சம் கிளம்பிக்கலாம் அப்படின்னு. பாவம் ஒன்றும் பிரியா சாப்பாடு சரியாக சாப்பிடல. சிக்கன் செஞ்சோம். அதான் சாப்பிடல. நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பாருன்னு நாங்கள் ஒரே முட்டை சாப்பிடாம இன்னொரு 1/2 மணி நேரம் கழித்து லைட்டாக போட்டு தயிர் இருந்துச்சு உள்ள பேக்கெட். முன்னாடி பசுமாட்டு தயிர் கொடுத்தா பேக்கெட் தயிர் கேட்குற. நல்லா ஃப்ரீயாக பிரிட்ஜுக்கும் இதுக்கும் நடந்து என்னென்ன போட்டுறேன்? முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி கொஞ்சம் கேரட்டு, வேற என்ன போட்டு கலதானா? சவுச்சவ் எடுத்த இதில் ஓ வேக வச்சிட்டியா? சவுச்சவ் பருப்புலேயே போட்டாங்க.
சவுச்சி எப்பவுமே பருப்பு சிக்கன் கிரேவி வேறு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிடணும். உப்பு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாட்டே வை. போனது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லிக்கிங்க. அது ஏன் கெட்டியாக இருந்துச்சு? நான் லைட் போட்டுருக்கேன், சும்மாவே பிளட் அடிக்கும். இல்லை தெரியுது. அது ஏன் போன தடவை வந்து உங்களுக்கு கெட்டியாக போச்சுன்னா சிறு பருப்பும் போட்டு 2 பருப்பு போட்டியா? பாசி பருப்பு, துவரம் பருப்பு. பார்த்து இருமல. சரிங்க பிரியா சாப்பிடு. 2 பருப்பும் போட்டு பருப்பை இங்கே வேலை செஞ்சுட்டு 5 விசில் விட்டுட்டேன். ஃபுல்லாக குழஞ்சு போச்சு. இந்த தடவை அதனால 2 விசில் ஆஃப் பண்ணிட்டேன். 2 விசிலுக்கு பரவாயில்லையாப்பா? ஒரு விசிலே ஆஃப் பண்ணிடல. வெந்துக்கு நான் பெரிய பருப்பு முன்னாடி வேகாதுன்னு நினைச்சேன். ஒரு விசிலே வந்துக்குது. இந்த தடவை நினைக்கிறேன் டிமார்ட் பேப்பர்ல வச்சிருக்கீங்களா? அது எப்போ வாங்க? இந்த தடவை வாங்க. போன தடவை வாங்கினதை வேக மாட்டேங்குது. பருப்பு பார்த்துவாங்க. சரி, நான் அதுக்குள்ளதான் இந்த காயை கழுவி. சரிங்க, நம்ம சாம்பார்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம் பிரியா. நம்ம விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்கு. காய் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில இருந்து தாளிச்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சிருக்கோம். மாமா சாப்பாடு வச்சுக்குவாங்க. எந்திரிச்சோடனே நான் காய் தாளிச்சுட்டு குளிச்சேன் அப்படின்னா 6 மணிக்கே குளிச்சிடணும். ஏன்னா 7:50 இங்கேருந்து நம்ம கிளம்பிடணும். ஆமாம், அப்படின்னா தான் போயிட்டு சீக்கிரம் பேக் பண்ணிட்டு நான் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு தான் போகணும். இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். கைஃப் கொடுங்க, மறக்காம கை பாயிண்ட் கொடுத்துருங்க. பாயிண்ட் கொடுங்க, எல்லாருமே மறக்காம பாயிண்ட் கொடுங்க. பை டட்டா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, ஃபேஸ் டல்லாக இருக்கும். பை டட்டா.